அன்பான முருக பக்தர்களுக்கு வணக்கங்க. அப்பன் முருகன் ஒன்று சொல்ல சொன்னார். நம்ம கோயில் போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாதம்மாங்க. ஆமாங்க, கோயில் போகும்போது சாமிக்கு நம்ம பூவு, ஒரு கற்பூரம் நம்மளால் முடிஞ்சது செய்யணுமாங்க. ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ நம்மளால் முடிஞ்சது பூவோ, ஒரு பால், தயிர், இந்த மாதிரி முடிஞ்சது நம்மளால் முடிஞ்சது செய்யலாங்க. அப்புறம் அந்த கோயில் அர்ச்சகர்கள் இருப்பாங்களங்க, நமக்கு பூஜை பண்ணுறாங்கல்ல, முருகனுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் வரும்போது எந்திரிச்சு அவங்க பூஜை பண்ணுறாங்க. ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுங்க. காலையிலேயும் மதியானம் சாயந்தரமும் இறைவனுக்கு தொழுகிறாங்க. அவங்க காலையில் 5 மணிக்கே கோயிலுக்கு வந்துடுவாங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் கோயில் இருப்பாங்க. மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்ம இறைவனுக்கு செய்கிறது ஒன்று தான், அங்கே இருக்க அர்ச்சர்களுக்கு செய்கிறது ஒன்று தான். ஸோ நம்ம கண்டிப்பாக தட்டில் ஒரு 10 ரூபாயை காணிக்க செலுத்தணுங்க. அது இறைவனுக்கு செய்கிறது மாதிரி அது இறைவனுக்கு போய் சேருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போனால் வெறும் கையோடு போகக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ சாமிக்கு செய்யணும். அது இறைவனுக்கு போய் சேருங்க. அப்புறம் நம்ம சம்பாத்திலேருந்து டெய்லியும் ஒரு 10 ரூபாயாவது தான தர்மங்கள் பண்ணணுங்க. சம்பாதிச்சு நம்மளே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணுற தான தர்மங்கள் இறைவனுக்கு போய் சேருங்க. ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே. சிவாய நம. ஓம் நமச்சிவாய. என் குலதெய்வத்து கோடான கோடி நன்றி. என் அப்பன் முருகனுக்கு கோடான கோடி நன்றி. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை கோடான கோடி நன்றி. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாதந்தான் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய. குலதெய்வம் துணை.